இந்தா. இல்ல வேண்டாம். குட்ரி சூப்பரா இருக்கு. ஆமா, நீ ஏன் டான்ஸ் ஆட வரவே இல்ல? நானும் அவரும் கார்த்தி எல்லாம் எப்படி ஆடணும் தெரியுமா? நீயும் எங்களோட வந்து ஆடி இருக்கலாம்ல. ஆ, இல்ல எனக்கு மூடு சரியில்லை. மூடு சரியில்லையா? ஏன் என்னாச்சு? தெரியல. இந்த சவுண்ட் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இல்ல அவர்கிட்ட சொல்லி மாத்திரை எதுவும் வாங்கி தர சொல்லவா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அப்பா ரொம்ப டயர்டா இருக்குண்ணே. என்னங்கடா அண்ணன் தம்பி 3 பேரும் சேர்ந்து நல்லா வெறித்தனமா ஆடி கலக்கிட்டீங்களாடா? நீங்களும் வந்து ஆடி இருக்கலாம்ல சித்தப்பா. அது வந்திருக்கலாம். ஆனா சின்ன பசங்களா சேர்ந்து ஆடினீங்களா? நான் வந்திருந்தா என் டான்ஸை பார்த்து எல்லாரும் அசந்து போயிருப்பாங்க. அப்புறம் உங்க டான்ஸை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு தான் நான் வரல. நீங்க வேற லெவல் சித்தப்பா. சரி சரி சாரி. ஹாய், ஹலோ ஹலோ. நீங்க மாப்பிள்ளை வீடு சைடா? ஆமா, கார்த்தியின் குழந்தைதான். சூப்பர். நானும் பவித்ராவோட சித்தப்பா பையன் தான். கல்யாண வீடியோஸ்ல சேர்க்கறதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கா பைட்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். பைட்ஸா? அப்படின்னா? ஒன்றும் இல்லைங்க, கல்யாண வாழ்க்கையை பத்தி, கணவன் மனைவியோட உறவுகளை பத்தி, தாலி சென்டிமெண்ட்டை பத்தி, பெண்களோட கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இப்போ சொல்லுங்க மேடம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுமை அடையறதே அவளோட கல்யாணம் தான். அதுவும் அவ யார விரும்புறாளோ அவரே அவளுக்கு கணவரா அமையறதெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன்னா நான் ஆசைப்பட்டவரே எனக்கு புருஷனா கிடைச்சிட்டாரு. அவர் என் கழுத்துல கட்டின தாலிதான் எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அதோட சக்தியும் மகிமையும் தான் இப்ப வரைக்கும் எங்களை காப்பாத்தி சந்தோஷமா வச்சிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பணம், படிப்பு, வசதி, செல்வாக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையில புருஷன், தாலி இது எல்லாம் தான் முக்கியம்னு சொல்லுவேன். நல்ல கணவர் அமைஞ்சிட்டா போதும். அதை விட ஒரு பொண்ணுக்கு அவளோட பொறுப்புல இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை. மேடம் சூப்பர் மேடம், நல்லா நச்சுன்னு சொன்னீங்க. மேடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தாலி சென்டிமெண்ட் இது எல்லாத்தையும். தாலியை பத்தி, புருஷன் பொண்டாட்டி உறவை பத்தி அவகிட்ட போய் கேக்குறீங்களே, அவளுக்கு என்ன தெரியும்? ஏன் என்னாச்சு மேடம்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஓ அப்படியா மேடம், சாரி மேடம். ஆமா, உங்களுக்கு கிடைச்ச அந்த நல்ல கணவர், அந்த பெரிய அதிர்ஷ்டசாலி யார் மேடம்? அது அந்த சாண்டல் கலர் ஷர்வானி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, அவர்தான் என் ஹஸ்பண்ட். தேங்க்யூ. செம காமெடியில இவங்களை கூட விட்டுட்டு போய் தாலியை பத்தி உன்கிட்ட கேக்குறாங்க பாத்தியா? உனக்கு என்னடி தெரியும் அத பத்தி எல்லாம்? சரி, நான் போய் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்றேன். ஹலோ சார். ஹாய் ஹாய். என்ன மாப்பிள்ளை வீடியோ எடுக்கணுமா? சித்தப்பா நீங்க இந்த பக்கம் வந்துருங்க சித்தப்பா. இல்ல அவர் இல்ல சார், உங்ககிட்ட தான் சின்னதா ஒரு பைட் எடுக்கணும். ஓ என்னையா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், உங்க வைஃப் கிட்ட கல்யாண வாழ்க்கைய பத்தி கருத்து கேட்டோம். நீங்க கிடைச்சதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? எப்ப சொன்னாங்க? எங்க? இப்பதான் சார். அதோ அங்க. எங்க? அங்கதான் சார் எடுத்தேன், அதுக்குள்ள எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் இருங்க சார், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவருக்கு மட்டும் நல்லா டைட்டா க்ளோஸ் வச்சுக்கோ. என்ன பண்றாங்க? ஜூம் அவுட்ல இருந்து ஜூம் இன். மேரேஜ் லைஃப் பத்தி கண்மணி கிட்ட ஒரு வீடியோ எடுத்தாங்களா? அதான் என்கிட்டயும் கருத்து கேக்குறாங்க. ஓ சூப்பர்டா. ஓகே, இப்போ சொல்லுங்க சார். நான் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்களா அவங்க? ஆமா சார். ஆக்சுவலா அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சூப்பர்ண்ணே.
ஏன்னா அவ எனக்கு மனைவி மட்டும் இல்ல, என் உயிரை காப்பாத்தினவ. அது மட்டும் இல்ல, ஒரு ஆம்பளைக்கு உயிரா மானமா எது முக்கியம்னு கேட்டா மானம் தான் முக்கியம்னு சொல்லுவான். அந்த வகையில என் உயிரை மட்டும் இல்ல, என் மானத்தையும் காப்பாத்தினவ கண்மணி. அது ஒரு தடவை இல்ல, பல முறை பெரிய ஆபத்துல இருந்தும் பெரிய சூழ்ச்சியில இருந்தும் என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவ என் மனைவிதான். நான் கட்டின தாலி அவளுக்கு பாதுகாப்பா இருக்கிறத அவ சொல்லலாம், ஆனா நிஜத்துல எனக்கு பாதுகாப்பா இருக்கிறதே அவதான். சார் சூப்பர் சார். நிஜமாவே நீங்களும் உங்க ஒய்ஃபும் மேட் ஃபார் ஈச் அதர் சார். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வெண்ணிலா, வெண்ணிலா, ஆ, அங்கிள் நீ மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு போகலையாம்மா? போனோம் அங்கிள். கண்மணி போயிட்டாளாமா? இப்பதான் இந்த பக்கம் போனா. ஐயோ, நான் பார்க்கலையே. என்னாச்சு அங்கிள்? ஏதாவது அவகிட்ட சொல்லணுமா? ஆமாம்மா, இத கொடுக்கணும். என்ன அங்கிள் இது? கல்யாண முகூர்த்தத்துக்கு கண்மணி கட்ட வேண்டிய புடவை இது. ஓ சரிம்மா, அவளை பார்த்து நானே கொடுத்துட்றேன். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? அது எதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு அலையணும்? அவ எப்படியோ என்ன பாக்குறதுக்கு இங்க வருவா. அதை என்கிட்ட கொடுங்க. அவ வந்தா நானே கொடுத்துடுறேன். அதுவும் சரிதான். இந்தாம்மா, நான் கிளம்புறேன். இதை கண்மணி சரி. கொடுத்துரு. ஏங்க, தாலியை பத்தி புருஷன் பொண்டாட்டி உறவை பத்தி அவகிட்ட போய் கேக்குறீங்களே, அவளுக்கு என்ன தெரியும்?